திருப்பூரில் ஒரு கோயில் திருவிழாவில் ஒரு போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் அவரை விரட்டி விரட்டி அடித்து துரத்துறான், கத்தி எடுத்துன்னு விரட்டுறான், அவரை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணுறான். அதை ஃபோட்டோ எடுத்து மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த செய்தி வைரலாக பரவிட்டு இருக்கு. ஒரு ஆட்சியினுடைய லட்சணம், ஒரு போலீஸ் அதுவும் ஒரு பொது விழாவில், ஒரு கோயில் திருவிழாவில் அவருடைய உயிருக்கு பயந்து அவர் ஓடுறாருன்னா அதை வந்து அந்த ஓடுறதா பார்க்கல. இந்த தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் இங்கே இருக்கிற மக்கள் விரட்டுறதா நான் பார்க்குறேன். இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் அந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற ஒரு கையாளாகாத முதலமைச்சர் ஸ்டாலின், அவர் அங்கே அந்த ஏட்டினுடைய உருவத்தை ஸ்டாலினுக்கு பொருத்தி பார்த்தா தேர்தலுக்கு பிறகு இந்த நாட்டு மக்கள் அவரை விரட்டுவாங்கன்றதை காட்டுறாங்க. இன்னைக்கு ஒரு பயம் இல்லாத நிலை, அச்சம் இல்லாத நிலை, போலீஸையே வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் எப்படி மக்களை பாதுகாப்பார்? இன்றைக்கி எங்கே பார்த்தாலும், நேற்று பார்த்திங்கன்னா கலாம்பாக்கத்தில் மெத்தப்பட்ட மீன் பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி கெஞ்சா நாள்தோறும் பிடிக்கிறாங்க. இன்றைக்கி மாணவிகள் திருநெல்வேலியில் பள்ளிக்கூடத்திலேயே மது அருந்துறாங்க. இப்படி தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாதுகாப்பு இல்லை, நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை.